வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் தேர்தல் முன்னிட்டு திமுக சார்பில் வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அதன்படி தற்பொழுது திருச்சி சிவா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். குறிப்பாக திருச்சி சிவா 6வது முறையாக மாநிலங்களவை தேர்வாகி உள்ளார். 1966 புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் வென்று முதல் முறையாக நாடாளுமன்றம் நுழைந்தார் திருச்சி சிவா. பின்னர் 2000, 2002, 2007, 2014, 2020 ஆகிய ஆண்டுகளில் மாநிலங்களவையில் தேர்வானார். தொடர்ந்து 2019 சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதும் பெற்றிருந்தார். குறிப்பாக இவர் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் சமூக நீதிக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருபவர். அதன்படி தற்பொழுது இந்த முறையும் தனது வேட்புமனுவை முதலமைச்சர் முன்னிலையில் திருச்சி சிவா அளித்து வருகிறார். அவரை தொடர்ந்து தற்பொழுது ரவீந்திரன் வேட்புமனுவை அளிக்க உள்ளார். குறிப்பாக ரவீந்திரன் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க நபராகவும் விளங்கி வருகிறார். தொடர்ந்து இவர் ME, MCA, MBA, LLB மற்றும் PhD போன்ற பல உயர்கல்வி பட்டங்களை பெற்றுள்ளவர். 2011ஆம் ஆண்டு அவரை கணினி அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் நகரும் அரசியல்வாதியாகவும் தொடங்கி கட்சியில் முக்கிய பொறுப்பில் செயல்பட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து தேமுதிக கட்சியில் ஆசிரியர் மற்றும் பட்டதாரி அணியிலும் முகமாக அறிமுகமான இவர் தற்பொழுது 2016க்கு பிறகு திமுகவில் இணைந்து அரசியல் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக ரவீந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அவரும் திருச்சி சிவாவுக்கு அடுத்ததாக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார்.